மீனம் ராசிக்காரர்களே, இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டுவரப்போகிறது. இது சாதாரண மாதம் அல்ல, இது உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடிய மாதம். நீண்ட நாட்களாக நீங்கள் மனதிற்குள் சுமந்து கொண்டிருந்த கவலைகள், யாரிடமும் சொல்ல முடியாத வலிகள், வாழ்க்கையில் தோல்வியடைந்தோம் என்ற எண்ணம் எல்லாம் மெதுவாக மறைய ஆரம்பிக்கும் காலம் இது. பல நேரங்களில் நீங்கள் நினைத்திருப்பீர்கள், என்ன வாழ்க்கை இது? நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஏன் வெற்றி கிடைக்கவில்லை? நான் நல்லவனாக இருந்தாலும் ஏன் வாழ்க்கை எனக்கு கடினமாக இருக்கிறது? ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு உண்மையை புரிய வைக்கும். உங்கள் வாழ்க்கை தோல்வி அல்ல, அது ஒரு பயிற்சி காலம் மட்டுமே. இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய கதையை எழுத ஆரம்பிக்கப் போகிறது. மீனம் ராசிக்காரர்கள் பொதுவாக மிகவும் உணர்ச்சி கொண்டவர்கள், யாரையும் காயப்படுத்த விரும்பாதவர்கள், மற்றவர்களின் சந்தோஷத்தை பார்த்தால் சந்தோஷப்படுபவர்கள், மற்றவர்களின் துயரத்தை பார்த்தால் தங்களுடைய துயரமாக நினைப்பவர்கள். ஆனால் இந்த நல்ல மனம்தான் பல நேரங்களில் உங்களை ஏமாற்றங்களுக்கு உள்ளாக்கியிருக்கிறது. நீங்கள் நம்பியவர்கள் உங்களை ஏமாற்றியிருக்கலாம், நீங்கள் உதவியவர்கள் உங்களை மறந்திருக்கலாம், நீங்கள் நேசித்தவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் போயிருக்கலாம். ஆனால் நினைவில் வையுங்கள், நல்ல மனம் கொண்டவர்கள் ஒருபோதும் தோல்வியடைவதில்லை. அவர்கள் தாமதமாக வெற்றி பெறுகிறார்கள், அதுதான் உண்மை. 2026ஆம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுபிறவி போன்ற ஆண்டு. அதில் குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதம் மிக முக்கியமான மாதம். இந்த மாதம் கிரகங்களின் இயக்கம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உருவாக்குகிறது. குரு உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை திறந்துவிடுகிறார், சனி உங்களை வலிமையாக்குகிறார், ராகு உங்களை புதிய பாதைகளுக்கு அழைத்துச் செல்கிறார், கேது உங்களை ஆன்மீகமாக வளர்க்கிறார், சுக்கிரன் உங்கள் காதல் மற்றும் பண வாழ்க்கையை மாற்றுகிறார். இதனால் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரே நேரத்தில் சோதனையும் அதிர்ஷ்டமும் வரும். வேலை விஷயத்தில் இந்த மாதம் மிக முக்கியமான மாதம். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்கள் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து வந்தால் இந்த மாதம் நல்ல செய்தி கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். பல நேரங்களில் நீங்கள் நினைத்திருப்பீர்கள், எனக்கு வேலை கிடைக்குமா? என்னால இந்த வாழ்க்கையை மாற்ற முடியுமா? இந்த மாதம் அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். இன்டர்வியூ கால் வரும், பழைய விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்கும், நண்பர்கள் அல்லது உறவினர்கள் மூலம் வாய்ப்பு கிடைக்கும், சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பும் கிடைக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் முக்கியம், நீங்கள் உங்களையே குறைத்து மதிப்பிடாதீர்கள். என்னால முடியாது என்று நினைத்தால் வாய்ப்பு உங்களை விட்டு போய்விடும். நான் முயற்சி செய்வேன் என்று நினைத்தால் வெற்றி உங்களை தேடி வரும். வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் உங்கள் திறமை வெளிப்படும். பல நாட்களாக நீங்கள் செய்த உழைப்பின் பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் வரும். சிலருக்கு பதவி உயர்வு வாய்ப்பு, சிலருக்கு சாலரி இன்கிரிமெண்ட். ஆனால் வேலை அழுத்தம் அதிகமாக இருக்கும், உழைப்பு அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் மன அழுத்தம் வரும். இதெல்லாம் ஏன் எனக்கு என்று தோன்றலாம். ஆனால் நினைவில் வையுங்கள், இந்த உழைப்புதான் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குகிறது. வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல முன்னேற்றம். பழைய கடன்கள் மெதுவாக குறையும். பழைய வாடிக்கையாளர்கள் திரும்ப வருவார்கள், புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள், லாபம் அதிகரிக்கும். ஆனால் அவசரமாக பெரிய முதலீடு செய்ய வேண்டாம். யாரையும் முழுமையாக நம்பி பணம் கொடுக்க வேண்டாம். ஒவ்வொரு முடிவையும் நிதானமாக எடுத்தால் வெற்றி உறுதி. பணம் விஷயத்தில் இந்த மாதம் கலந்த பலன். ஒரு புறம் செலவுகள் அதிகரிக்கும், மற்றொரு புறம் வருமானமும் வரும். எதிர்பாராத செலவுகள் வரும். மருத்துவ செலவுகள், வீட்டு செலவுகள், குடும்ப செலவுகள். சில நேரங்களில் நீங்கள் நினைப்பீர்கள், எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் கையில் நிற்கவில்லையே. ஆனால் அதே நேரத்தில் பழைய பணம் திரும்ப வரும், போனஸ் கிடைக்கும், சைடு இன்கம் உருவாகும். சிலருக்கு புதிய வருமான வழிகள் உருவாகும். இந்த மாதம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய பாடம் ஒன்று: சேமிப்பு. சிறிய தொகையாயினும் சேமிக்க ஆரம்பித்தால் எதிர்காலத்தில் அது பெரிய பாதுகாப்பாக மாறும். இன்று சேமிக்கும் ₹1 நாளை உங்களுக்கு பெரிய உதவியாக மாறும். காதல் வாழ்க்கையில் இந்த மாதம் முக்கியமான மாற்றங்கள். காதலில் இருப்பவர்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குறையும், உறவு வலுப்படும். சிலருக்கு காதல் திருமணமாக மாறும் வாய்ப்பு. பல நாட்களாக காதலில் இருந்தாலும் உறவில் குழப்பம் இருந்தவர்களுக்கு இந்த மாதம் தெளிவு கிடைக்கும். நீங்கள் உண்மையாக நேசித்தால் அந்த உறவு நீடிக்கும். ஆனால் ஈகோ அதிகமாக இருந்தால் பிரச்சனை வரும். சிறிய விஷயங்களை பெரிதாக்கினால் உறவு பாதிக்கப்படும். புரிதல் இருந்தால் காதல் நீடிக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் நல்ல யோகம். நல்ல அலையன்ஸ் வரும். குடும்பத்தில் திருமண பேச்சு தொடங்கும். என்கேஜ்மெண்ட் நடக்கும் வாய்ப்பு. பல வருடங்களாக திருமணம் தள்ளி போனவர்களுக்கு இந்த மாதம் ஒரு டர்னிங் பாயிண்ட்.
நீங்கள் நினைத்தது போல இல்லாவிட்டாலும் உங்கள் வாழ்க்கைக்கு பொருத்தமான நபர் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் அமைதி அதிகரிக்கும். பெற்றோருடன் நல்ல உறவு உருவாகும். சிலருக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். ஆனால் அவை பெரிய பிரச்சனையாக மாறாது. குழந்தைகளால் மகிழ்ச்சி கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான தருணங்கள் அதிகரிக்கும். மனநிலையில் இந்த மாதம் பெரிய மாற்றம். நீண்ட நாட்களாக இருந்த கவலைகள் குறையும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கையை புதிய கோணத்தில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். பல நேரங்களில் நீங்கள் நினைத்திருப்பீர்கள், என் வாழ்க்கையில் எப்போ நல்ல காலம் வரும்? இந்த மாதம் அந்த நல்ல காலத்தின் தொடக்கம். ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். கோவில் செல்லும் எண்ணம் வரும். ஜபம், தியானம் போன்ற விஷயங்களில் மனம் ஈடுபடும். இதனால் உங்கள் மனதில் ஒரு அமைதி உருவாகும். உள்ளுக்குள் ஒரு சக்தி பிறக்கும். இந்த மாதம் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள். அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். தேவையற்ற கடன் எடுக்க வேண்டாம். தவறான நண்பர்களை தவிர்க்க வேண்டும். அதிக உணர்ச்சியில் முடிவெடுக்க வேண்டாம். உணர்ச்சியில் எடுத்த முடிவு வாழ்க்கையை மாற்றும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மீனம் ராசிக்காரர்களே, நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள். 2026 பிப்ரவரி மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம். இது முடிவு அல்ல, இது ஆரம்பம். நீங்கள் நினைத்த கனவுகள் நிறைவேறும். உங்கள் முயற்சி வீணாகாது. உங்கள் உழைப்புக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும். ஆரோக்கியம்னு பார்த்தா இந்த மாசம் நீங்க கொஞ்சம் உங்களை கவனிச்சுக்கணும். ஓயாத உழைப்பு, அலைச்சல்னு உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க. சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் இல்லையா? அதனால சரியா சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. மனசுல எதையாவது போட்டு குழப்பிக்கிட்டு தூக்கத்தை கெடுத்துக்காதீங்க. சின்னதா ஒரு நடைப்பயிற்சியோ இல்ல தியானமோ செஞ்சீங்கன்னா அந்த நாள் முழுக்க நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க. மாணவ நண்பர்களுக்கு இது ஒரு சூப்பரான டைம். இதுவரைக்கும் படிப்புல இருந்த ஒரு மந்தமான நிலை மாறி இப்போ தெளிவு பிறக்கும். என்னால முடியுமா அப்படின்னு பயந்த விஷயத்தையெல்லாம் இப்போ அசால்ட்டா செஞ்சு முடிப்பீங்க. குறிப்பா மேல் படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தடைகள் விலகி நல்ல வழி கிடைக்கும். எக்ஸாம் எழுதுறவங்க பயப்படாம எழுதுங்க, ரிசல்ட் உங்களுக்கு சாதகமா தான் வரும். அப்புறம் சொத்து, வீடுன்னு கனவு கண்டுட்டு இருக்கீங்களா? அதுக்கான நேரம் இப்போ கூடி வந்திருக்கு. ரொம்ப நாளா இழுத்துட்டு இருந்த அந்த நில பிரச்சனையோ இல்ல சொத்து விவகாரமோ ஒரு முடிவுக்கு வரும். புதுசா வீடு கட்டவோ இல்ல இடம் வாங்கவோ லோன் ட்ரை பண்றவங்களுக்கு அது ஈஸியா கை கூடும். வண்டி வாகனம் வாங்குற யோகமும் இருக்கு. ஆனா ஒண்ணு, யாரையும் நம்பி பிளாங்கா கையெழுத்து போடாதீங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. மத்தவங்க மத்தியில உங்களுக்கு இருந்த மரியாதை இப்போ இன்னும் அதிகமாகும். உங்களை ஒதுக்கி வச்சவங்க கூட இவன் இவ்வளவு தூரம் வந்துட்டானே அப்படின்னு ஆச்சரியமா பாப்பாங்க. பொதுவா நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யற குணம் கொண்டவங்க, அதுவே உங்களுக்கு நல்ல பேரை தரும். புதுசா வர்ற நண்பர்கள் மூலமா சில முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். கடைசியா ஒண்ணு, மனசுக்கு ஒரு திருப்தி வேணும்னா அப்பப்போ கோயில் பக்கம் போயிட்டு வாங்க. வியாழக்கிழமை குரு தட்சிணாமூர்த்தியை மனசார நினைச்சுக்கிட்டாலே போதும், உங்க கஷ்டமெல்லாம் பனி மாதிரி உருகிடும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு பசியில இருக்கிறவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க. அந்த புண்ணியம் உங்களை காக்கும். மீன ராசிக்காரர்களே, இந்த பிப்ரவரி உங்களுக்கு ஒரு மறுபிறவி மாதிரிதான். நம்பிக்கையோடு அடி எடுத்து வைங்க, வாழ்க்கை உங்களை ஜெயிக்க வைக்கும். மீனம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உங்களை தேடி வருகிறது. உங்கள் நேரம் வந்துவிட்டது. உங்கள் காலம் ஆரம்பமாகிவிட்டது. இந்த ராசிபலன் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தெளிவையும் உத்வேகத்தையும் தந்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்களைப் போலவே மாற்றத்திற்காக காத்திருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். வானசாஸ்திர உண்மைகளையும் உங்கள் வாழ்வை மேம்படுத்தும் ஆன்மீக ரகசியங்களையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள JJ Astro Talks சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் தற்போதைய மனநிலை என்ன? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் சவால்கள் அல்லது வெற்றிகள் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட் பகுதியில் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். JJ Astro Talks குடும்பத்தின் ஒரு அங்கமாக உங்கள் ஒவ்வொரு கருத்துக்கும் நான் மதிப்பளித்து பதிலளிப்பேன். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்கள் வாழ்வின் அடுத்த கட்ட நகர்வுகளோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் வாழ்க்கையில் ஒளி, நம்பிக்கை, வெற்றி என அனைத்தும் நிறைந்து வழிய வாழ்த்துகிறேன். துணிந்து முன்னேறுங்கள். உங்கள் பொற்காலம் தொடங்கிவிட்டது. நன்றி.